சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது 7வது தலமான தென் திருமுல்லைவாயில் என்ற திருத்தலம். திருமுல்லைவாயில் என்ற பெயரில் 2 பாடல் பெற்ற தலங்கள் உண்டு. ஒன்று சென்னை திருவள்ளூர் அருகிலும் மற்றொன்று சீர்காழிக்கு அருகிலும் உள்ளது. எனவே திருவள்ளூர் அருகில் இருப்பதை வட திருமுல்லைவாயில் என்றும் சீர்காழி அருகில் உள்ளதை தென் திருமுல்லைவாயில் என்றும் குறிப்பிடுவர். தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் தென் திருமுல்லைவாயில் திருத்தலமானது சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் 7வது தலமாகும். நாம் அத்திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இத்தல இறைவன் முல்லைவனநாதர் என்றும் இறைவி அணிகொண்ட கோதை அம்மை என்றும் அழைக்கப்படுகிறார். ஆலயத்தின் தலவிருட்சமாக முல்லை கொடி உள்ளது. இங்கே பிரம்ம தீர்த்தம், சக்கர தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. முல்லைவனம் என்று பெயர் அமைந்த வரலாறை நாம் பார்க்கலாம். கரிகால் சோழனின் பாட்டன் முதலாம் கிள்ளிவளவன் சரும நோயால் மிகவும் வேதனையுற்றான். நோய் தீர அரண்மனை வைத்தியர்கள் தீர்த்த யாத்திரையுடன் கூடிய இறை வழிபாட்டை மேற்கொள்ளுமாறு ஆலோசனைகள் கூறினார்கள். அதன்படி இவ்வாலயத்திற்கு கடலில் நீராடுவதற்காக மன்னன் வந்தார். அக்காலகட்டத்தில் இந்த பகுதி முழுவதும் முல்லை கொடிகள் நிறைந்திருந்தது. மன்னனும் பரிவாரங்களும் வந்த குதிரையின் குழம்பில் முல்லை கொடிகள் சுற்றி கொண்டன. இதனால் குதிரைகளால் நகர முடியவில்லை. முல்லை கொடிகளை வெட்டி அப்புறப்படுத்துமாறு மன்னன் உத்தரவிட்டான். இதையடுத்து காவலர்கள் அந்த பணியில் ஈடுபட்டனர். மன்னனும் தன் வாளால் சில முல்லை கொடிகளை வெட்டினான். அப்பொழுது ஓரிடத்தில் வாள்பட்டு இரத்தம் பெருக்கெடுத்தது. இதனால் மன்னனும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இரத்தம் வந்த இடத்தில் முல்லை கொடிகளை அகற்றி பார்த்த பொழுது அங்கே சிவலிங்கம் ஒன்று இருப்பதையும் அதில் இருந்து இரத்தம் கசிவதையும் கண்டு மன்னன் அதிர்ச்சியுற்றான். எனவே சர்ம நோயால் அவதிப்படும் நிலையில் சிவலிங்கத்தை வேறே வாளால் வெட்டிவிட்டோமா என்று மன்னன் கலக்கம் கொண்டான். இதற்கு பரிகாரமாக தன்னைத்தானே வாளால் வெட்டி கொள்ள முற்பட்டான். அப்பொழுது சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அவனுக்கு காட்சி கொடுத்து அருளினார். மன்னனின் சர்ம நோயும் அகன்றது. இதையடுத்து அவ்விடத்தில் சுயம்புலிங்கத்தை கொண்டு ஒரு ஆலயத்தை அமைக்க மன்னன் முடிவெடுத்து அந்த பணியை சிறப்பாக முடித்தான். அதுவே சீர்காழி அருகே உள்ள தென் திருமுல்லைவாயில் முல்லைவனநாதர் திருக்கோயிலம் ஆகும். இக்கோயில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் பல்வேறு மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை திருஞான சம்பந்தர் தனது 2ஆம் திருமுறையின் 88வது பதிகத்தில் பாடி அருளியிருக்கிறார். இந்த கோயில் முகப்பில் ஒரு சிறிய நிலை கோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோபுரத்தில் சிவசக்தி சமேதராய் ரிஷபாரூடரும் அவரின் இருபுறங்களிலும் விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானை உடனாய முருகப்பெருமானும் இருந்து அருள்பாலிக்கின்றனர். ஆலயத்திற்குள் நுழைய மரத்து மண்டபம் உள்ளது. மிகப்பெரிய அந்த மண்டபத்துள் பலிபீடம், கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமாள் இடம்பெற்றுள்ளார். அதையடுத்து மகா மண்டபம், அதற்கு செல்லும் வழியின் அருகில் இருபுறமும் விநாயகரும் முருகரும் உள்ளனர். மகா மண்டபத்திலிருந்து அர்த்த மண்டபம் செல்லும் வழியில் துவாரபாலர்கள் காவல் புரிய அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறையில் மிகப்பெரிய திருமேனியராய் முல்லைவனநாதர் சுயம்புலிங்கமாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இவரின் மீது வாள்பட்ட அடையாளம் காணப்படுகிறது. சுவாமி சன்னதிக்கு வடபுறத்தில் தனி சன்னதியில் அணிகொண்ட கோதை அம்மன் அருள் புரிகிறார். சுவாமியின் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரும் அம்பாள் கருவறை கோட்டத்தில் துர்கா பரமேஸ்வரியும் உள்ளனர். பிரகார சுற்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள 8 சன்னதிகளில் முறையே விநாயகர், நால்வர், அப்பூதி அடிகள், பெருமாள், மதுரபாக்ஷினி, தல வரலாற்று சிற்பம், வள்ளி தெய்வானை உடனாய முருகப்பெருமான், கஜலட்சுமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பிரகார வடக்கு சுற்றில் வசந்த மண்டபம், கிணறும், ஈசானிய திக்கில் நவகிரகங்கள் மற்றும் பைரவரும், ஆலய வாசலின் உட்புறம் சூரியன் மற்றும் சந்திரனும் உள்ளனர். இக்கோவிலின் கிணற்றில் கங்கை ஊற்றெடுப்பதாக நம்பப்படுகிறது. பஞ்சாட்சர மந்திரம் பற்றி அறிந்து கொள்ள இங்குள்ள முல்லைவனநாதரை அம்மன் வழிபட்டதால் சிவபெருமான் குருவாக இருந்து அம்மனுக்கு உபதேசித்தார். எனவே இத்தலத்தில் சிவன் குருவாக வீட்டிருக்கிறார். உமாதேவி வழிபட்டு தட்சிணாமூர்த்தியிடம் 5 எழுத்து உபதேசம் பெற்ற தலமாதலால் இங்கு பள்ளி அறையும் பூஜையும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.
சூரிய சந்திர கிரகணம் அமாவாசை காலங்களில் இங்கு வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு பிறப்பில்லை என்பது ஐதீகம். அதற்கு ஒரு வரலாறும் கூறுகிறார்கள், அதையும் பார்க்கலாம். வாமதேவ முனிவரின் மூத்த மகனான சுசவி தனது தந்தையின் அஸ்தியை பல்வேறு புனித தலங்களில் மூழ்கடித்து கொண்டிருந்தார். அவர் இங்கே வந்து செய்தபொழுது அவை மரகதங்களாக மாறின. ஆச்சரியமடைந்த சுசவி தனது தந்தையின் ஆன்மா சிவனின் திருவடிகளை அடைய செய்து இங்கு புத்திர பூஜையை நடத்தினார். எனவே இங்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நாட்களில் புத்திர பூஜை செய்பவர்களுக்கு மறுபிறப்பி சுழற்சிக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. மேலும் சிவன் இங்கு பார்வதியின் குருவாக தோன்றி அவளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தில் தீட்சை கொடுத்த காரணத்தினால் கல்வியில் வெற்றி பெற விரும்புவோருக்கு இது ஒரு பிரார்த்தனை தலமாகவும் விளங்குகிறது. இக்கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், பஞ்சவனேஸ்வரம் கோவில்கள் என்று அழைக்கப்படும் 5 கோவில்கள் ஒன்று இதுவாகும். இங்கு சிவன் கோவில்கள் காடுகளாக இருந்த இடத்தில் காணப்படுவதாகும். இந்த தொகுப்பில் உள்ள மற்ற தலங்கள் சிதம்பரம், அது முல்லைவனம், திருச்சாய்க்காடு சாயாவனம், திருவெண்காடு வெள்ளை பூக்கும் செடிகள் மற்றும் பூம்புகார் பல்லவனேஸ்வரம் ஆகிய இடங்களில் 5 பஞ்சவனேஸ்வரம் கோவில்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒன்று திருமுல்லைவாயில் தலமாகும். இத்தல இறைவனை திருஞான சம்பந்தர் தனது 2வது திருமுறையில் 88வது பதிகமாக துளி மண்டி உண்டு என்ற பதிகம் பாடியுள்ளார். அதன் ஒவ்வொரு பாடலிலும் 600 என்று பாடல்கள் தோறும் திருமுல்லைவாயில் தலத்தை குறிப்பிடும் சம்பந்தர் இந்த பாடல்களில் அரணின் பல்வேறு தன்மையை குறிப்பிடுகிறார். மிக முக்கியமாக 7வது பாடலில் நெஞ்சார தன்னை நினைக்கும் அடியார்களின் வினைகளை கெட்டழித்து அருள்புரியும் இறைவன் என்று குறிப்பிடும் சம்பந்தர் பொன்மேனி கொண்டவனாக இறைவன் இருக்கும் தன்மையை மற்ற பாடல்களில் குறிப்பிடுகிறார். இறைவன் அடியார்களுக்கு அருள்புரியும் தன்மைகளை சம்பந்தரின் பதிகத்தின் மூலம் அறிந்து கொண்ட நாமும் திருமுல்லைவாயில் தலம் சென்று இறைவனை வணங்கி அருள் பெற்று வாழ்வினில் உய்வினை அடைவோமாக. இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். நெஞ்சார நீடு நினைவாரை மூடு வினை தேய நின்ற நிமலன் அஞ்சாடு தென்னி அறவாடு கையன் அனலாடு மேனி அறநூல் மஞ்சாறு மாட மனை தோறும் ஐயம் உளதென்று வரினும் செஞ்சாலி நெல்லின் வளர்ச்சோறு அழிகொள் திருமுல்லை வாயில் இதுவே செஞ்சாலி நெல்லின் வளர்ச்சோறு அழிகொள் திருமுல்லை வாயில் இதுவே. திருச்சிற்றம்பலம்.